கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 142 5வது வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு அடைக்கலம், ஜீவனுள்ளோர் தேசத்தில் நமக்கு பங்குமாக இருக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லி இருக்கிறார். அவருடைய சூழ்நிலை என்ன? ஒரு கெபியில் இருக்கும் பொழுது அவர் பண்ணின விண்ணப்பம். நம்முடைய வாழ்விலும் பலவிதமான சூழல்களில் நாம் இன்றைய நாளில் இருக்கலாம். அன்று தாவீது ஒரு கெபியிலே தன்னுடைய மக்கள் அல்லது தனக்கு விரோதமானவர்கள் தன்னை எதிர்த்து நிற்கிற சூழ்நிலையில் மறைந்திருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தாவே, ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீர் என் பங்குமாயிருக்கிறேன். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். ஒருவேளை நாமும் கூட ஒரு கெபியில் அல்லது ஒரு குகையில் அடைப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை ஒருவேளை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் எவ்வளவோ நன்மை செய்தேன், எவ்வளவோ உதவி செய்தேன், எத்தனையோ பேருக்கு செய்தேன், ஆனால் இன்றைக்கு நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், இன்றைய எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உன்னை தேற்றும்படியாகத்தான் இன்று அவர் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறான், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம். இந்த உலகத்தில் நமக்கு சொந்தங்கள், உறவுகள், நட்புகள் என்று சொல்லி அநேகம் இருந்தாலும் இயேசுவே நம்முடைய பங்காக இருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட நீ யாரை உன்னுடைய வாழ்வில் முதன்மையாக வைத்திருக்கிறாய்? இயேசுவை உன்னுடைய முதன்மையாக நீ வைத்திருப்பாயானால் நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீ சோர்ந்து போவதும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஒருவேளை ஏதோ ஒரு சூழலில் சிக்கிக்கொண்ட ஆண்டவரே, நன்மை செய்து இன்று தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், கலங்கி போயிருக்கிறாயோ? பயப்படாதே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உன்னுடைய சூழல்களிலிருந்து அவர் உன்னை வெளியே கொண்டு வருவார். உன் துக்கத்திலிருந்து அவர் உன்னை மாற்றுவார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தரை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யும்னு கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அடைக்கலமும் பலனும் அவருடைய பங்குமாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி கர்த்தர் அந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.